வாழ்க்கையில் வெளிச்சம்ங்கிறது தேவை. ஏங்க பகலில் என்ன அதுக்காக லைட்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? பகலில் சூரிய பகவானே இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் டார்ச் லைட்டாக இருக்கிற. சாயந்தரம் விளக்கு இருட்டை விளக்குவதற்காக, இருட்டை அகற்றுவதற்காக நமக்கு வெளிச்சம் தேவையாக இருக்குது. அப்போ லைட்டை ஏற்றுறது, அகல் விளக்கு, தீபம் ஏற்றுறது, ஏன் தெருவில் தீப்பந்தம் வைக்கிறது அப்படின்ட்டுலாம் நம்ம வச்சு விளக்க உண்டு பண்ணுறோம். வெளிச்சத்தை பரவ விடுறோம். அந்த வெளிச்ச பாய் மூலமாக இருட்டை துரத்துறோம். வாழ்க்கையில் நம்ம மனசுக்குள்ளாரையும் இப்படி சில இருட்டுகள் இருக்கும், சில கசடுகள் நமக்கே தெரியாமல் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் பாய்ச்சாமலேயே இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லு, இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப சுலபமான விஷயம். எது அப்படி இருட்டில் தொலைச்சிடுறோம், ஆனால் வெளிச்சத்தில் தேடுறதுங்கிறது சுலபம். வெளிச்சத்தில் தேடுறதுங்கிறது சுலபம் தானே, ஆனால் இருட்டில் தேடினா தானே தொலைச்சதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி மனசுங்கிற அந்த இருட்டுக்குள்ளார இருந்து நாம் வெளி வரணும்னா மனசில் ஒரு ஒளி பரவும். அந்த ஒளியை பரவச் செய்யக்கூடியது தான் சக்தி. அந்த சக்தி தான் தெய்வம். அந்த தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக திகழ்பவள் தான் உலகையே ஆண்டு கொண்டிருக்கிற, ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பராசக்தி. இந்த பராசக்தியை, இந்த அம்பிகையை, அம்மனை, சக்தியை நாம் அனவரதமும் வழிபடும், எப்பவும் வழிபடும். நம்ம ஆஃபீஸில் யாரையோ ஒருத்தங்களை எதிர்முனையில் பார்த்தா என்ன செய்யணும்? குட் மார்னிங் சார், குட் மார்னிங், குட் மார்னிங் சார், குட் மார்னிங், வணக்கம் சார், வணக்கம் சொல்கிறோம், டெய்லி சொல்கிறோம். தான் நேற்று நான் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்னேன்ல, இன்றைக்கி நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு இருக்கோம்னா, சக மனிதர்கள்கிட்டேயே குட் மார்னிங், இந்த காலை பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையட்டும் அப்படின்னு இருக்கே. இந்த உலகையே ஆட்சி செய்கிற பராசக்திக்கு நமக்கு நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்த்து நம்ம கர்மாக்களை எல்லாத்தையும் கழிப்பதற்காக நமக்கு கெட்டதை கொடுத்து நல்லதை புரிஞ்சுக்கூடாது. இவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப யோக்கியமானவங்க, இவங்க அன்பே உருவானவங்க, இவங்க கருணையே வடிவானவங்க அப்படின்னெல்லாம் நமக்கு புத்தின்னு ஒரு விஷயத்தை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நாலு தான் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இதையெல்லாம் நமக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்து பாடம் நடத்தாமல், சொல்லி கொடுக்காமலேயே வாழ்க்கையின் மூலமாகவே சொல்லி கொடுத்து அருள்பாலிக்கிற ஒரு டீச்சர் தான் சக்தி, தேவி, அம்மன், அம்பிகை, அம்பாள். அப்பேற்பட்ட அம்பாளுக்கு நாம் குட் மார்னிங் சொல்ல வேணாமா? வணக்கம் சொல்ல வேணாமா? இந்த இரவு எனக்கு நள்ளிரவாக அமையும். நள்ளிரவுனா மிட் நைட் இல்லை, நல்ல இரவு, நல்ல இரவு, நள்ளிரவு, நள்ளிரவாக, நல்ல இரவாக அமையட்டும் நம்ம சொல்லிக்கிறோம், மெசேஜ் போடுறோம். அது மாதிரி ஒரு மெசேஜ் அம்மனுக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏன் வழிபாட்டின் மூலமாக அப்படி அம்மனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தக்கூடாது? அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்க 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 அந்த வியாபித்திருக்கிற ஒரு வைப்ரேஷன், அந்த நல்ல எண்ணெய் அலைகள் இருக்குல்ல, அந்த எண்ணெய் அலைகள் நம்ம புத்திக்குள்ளார பரவும். அந்த புத்தியிலேருந்து நம்ம சிந்தனைக்குள்ளார பரவும். நம்ம சிந்தனைகள்லேருந்து பரவியது செயலாக மாறும். அந்த செயல்கள் எல்லாரும் நல்ல விஷயங்களாகவும் வெற்றிகரமான காரியங்களாகவும் அது அப்படியே உருமாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லும், இந்த உலகத்தில் அதை சொல்லாதவங்களே கிடையாது, அடிச்சு சொல்லும். வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாகவே நடந்துருக்கு. சரி, வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா எல்லாமே கெட்டதாக நடந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். கிடையவே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நல்லது நடக்கும். வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு திருத்திக்கிட்டு கொஞ்சம் ஒரு யூட்டன் போட்டு வந்துட்டோம்னா அடுத்தடுத்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்படி நல்லதெல்லாம் கொடுக்கறதுக்காகத்தான் இங்கே வழிபாடுகள், பூஜைகள், கோவில்கள், சபைகள், புரஸ்காரங்கள், சாங்கியங்கள், கயிறு, மந்திரித்து கட்டின கயிறு, மந்திரங்கள், மந்திர உபதேசங்கள், ஜபம், இப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அற்புதமான மாதம் அப்படிங்கிற இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை குறைந்தபட்சம் ஒரு வழக்கமாக
காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கிறோம் இல்லையா, காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் இல்லையா, அது போல் ஆடி மாதம் வந்துருச்சு, இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபடுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு வழக்கத்துக்கு வந்தால்தான் உங்கள் குழந்தைகள் ஒரு பழக்கத்துக்கு மாறுவார்கள். நீங்கள் மாறினாதான் அவங்க மாறுவாங்க. அவங்க மாறினாக்க இந்த சமூகமே மாறும். இந்த சமூகமே மாறிச்சுன்னா இந்த உலகம் ஒரு அமைதியான ஒரு உலகமாக, பேரன்பு கொண்ட ஒரு பிரபஞ்சமாக இது மாறும். நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கிற போல அவங்களும் நல்லா இருக்கும். என்னுடைய எதிர் வீட்டுக்காரர் நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கும். அவன் பணக்காரனா, இவன் ஏழையா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ரொம்ப அழகாக இருக்காளே, இவன் மூஞ்சியை பாரு, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். மெய்வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு நண்பர், அந்த அமைப்பில் இருக்கிற ஒரு நண்பரை சமீபத்தில் சந்தித்தேன். அவர்கிட்ட கிளம்பும் போது நான் கேட்டேன், உங்கள் மெய்வழிச்சாலை அந்த அமைப்பின்படி நீங்கள் அப்படி கிளம்பும் போது என்ன சொல்லி எப்படி கிளம்பணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னேன். நான் உடனே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த அப்படி செய்கிற அந்த நமஸ்காரம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட இந்து தர்மங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் ஒரு நமஸ்காரம் செய்யும்போது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடங்கள்லையுமே வழிபாடு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தான். சாமி பேர் தான் மாற்றம். என் பேர் ராம்ஜி, உங்கள் பேர் பாலாஜி, அவங்க பேர் கமலா, இவங்க பேர் விமலா. ஆனால் சோல், ஆத்மா, உயிர் ஒன்றுதான். இந்த ஆம்பளை பொம்பளைங்கிறதெல்லாம் உடற்கூறுகளால் பிரிக்கப்பட்டு, மனக்கூறுகளால் அம்பாள், சக்தி, இந்த பிரபஞ்சம் அப்படிலாம் பிரிச்செல்லாம் பார்க்கறது கிடையாது. என்கிட்ட லேடிஸ் வந்து வேண்டிக்கிட்டாதான் நான் அருள் பாடிப்பேன். விளக்கு ஆண்கள் ஏற்றுனாக்க நான் வந்து பழம் தர மாட்டேன், அவன் பொண்டாட்டி வந்து ஏற்றுனாலும் பழம் தருவேன்னு எந்த தெய்வமும் சொல்கிறது கிடையாது. இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் நாம் அம்மன் வழிபாட்டை முக்கியமாக மேற்கொள்ளும். அந்த அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை நம்ம குடும்பத்துக்குள்ளார வியாபிச்சு, நம்ம குடும்பத்தில் ஒரு வைப்ரேஷன் உருவாவதை நீங்களே கவனிப்பீங்க. தயவு செய்து ஆடி மாதத்தில், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம் மறந்துடாதீங்க. ஆண்டாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. ஆண்டாளுக்கு தான் வளையல் வாங்கி கொடுக்கணுமா? பக்கத்தில் இருக்கிற கன்னி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. எனக்கு கல்யாணமே ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்லாம் தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆண்டாள் சன்னதியில் அந்த வளையலை வச்சு அவங்களுக்கெல்லாம் வளையல் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் அந்த ஆடிப்பூர நாளில் ஒரு 5 சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். உங்கள் வீட்டில் கன்னியாக இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, கல்யாணமே ஆகாமல் கன்னியாக இறந்து போனவர்கள் உங்கள் குடும்பத்தை காத்து ரட்சிப்பார்கள். கல்யாணமாகி ஒரு சுமங்கலியாக இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, அவங்கள் உங்கள் வீட்டினுடைய எல்லை தெய்வமாக இருந்து உங்களுக்கு அருள்பாலிப்பார்கள். அதனால் ஆடி மாதத்தில் இந்தந்த மாதிரியான வழிபாடுகளை முறையாக நாம் செய்துக்கிட்டே வந்தோம்னா அம்மன் நம்மை ஆட்டுவிப்பாள், ஆட்சி செய்வாள். ஏன்னா எப்போதும் அவளுடைய ஆட்சி தான். இந்த உலகத்தையே ஆளுகிற பராசக்தியம், பிரபஞ்ச சக்தியம். அன்னையை வணங்குவோம், அம்பிகையை கொண்டாடுவோம். வணக்கம்.